எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையோடைய அடுத்த கோயம்பேடுல தாங்க இருக்கோம். ஆமாங்க, நம்ம திருமணி குத்தம்பாக்கத்துல தாங்க இருக்கோம். குத்தம்பாக்கத்துல ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்க்க வந்திருக்குங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில மாசங்கள்ல ஓபன் பண்ண போறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த குத்தம்பாக்கத்துல நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா சைட் போட்டிருக்காங்க. எல்லாரை விட பெஸ்டா ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான பிரைஸ்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஆர் ஃபவுண்டேஷன் தாங்க. விஆர் ஃபவுண்டேஷனுடைய டேசல் சிட்டில தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோங்க. எக்ஸாக்டா எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ்ல சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவேல இருந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. நான் வரும்போதே வந்து பார்த்தேன், கம்ப்ளீட்டா வர வழியில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இங்க வந்து ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஹையா தான் போட்டிருக்காங்க. ஆனா விஆர் ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரைஸ்ல எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு ரேட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து சென்னையோட டெவலப்மெண்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா நம்ம குத்தம்பாக்கத்துல ஸ்டார்ட் ஆகி பரந்தூர் ஏர்போர்ட் வரையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேற லெவல்ல டெவலப்மெண்ட்டா வந்து பாத்தீங்கன்னா சென்னையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு, மெட்ரோ ஸ்டேஷன், அது மட்டும் இல்லாம ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்ல தாங்க வருது. திருமலிசையோட சேட்டலைட் டவுன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. இந்த அளவுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்றது வந்து கொட்டி கிடக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல கம்ப்ளீட்டா வந்து இந்த டேசல் சிட்டியை பத்தி தாங்க பார்க்க போறோம். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல ரெசிடென்சியலா நீங்க உடனே மூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ இருக்குங்க. இப்போவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு சூப்பரான அப்ரிசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டேசல் சிட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ப்ரீ லான்ச்ல தாங்க இருக்கும். Phase 3, Phase 4 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லான்ச் பண்ண போறாங்க. கமிங் ஜூலை 13 தான் வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லான்ச் வந்து நடக்க போகுதுங்க. Phase 1, Phase 2 வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண வெறும் ஒரு 10 நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா 300 பிளாட் வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா புக்கிங்ஸ் வந்து பறந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட்டை சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இருக்க எல்லாரை விட இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ஒரு சூப்பரான பிரைஸ் கொடுத்தனால கம்ப்ளீட்டா 10 நாள்ல சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா Phase 3, Phase 4 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த சரௌண்டிங்ல லேண்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த டேசல் சிட்டி பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம இந்த டேசல் சிட்டி பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து பாத்துருவாங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், இது ஒரு 30 ஏக்கர்ல ஒரு மெகா டவுன்ஷிப்பா வந்து பாத்தீங்கன்னா விஆர் ஃபவுண்டேஷன் நமக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 30 ஏக்கர்ல நமக்கு Phase 1, Phase 2 வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 10 நாள்ல வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ லான்ச்சா நம்ம Phase 3, Phase 4 தாங்க வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஜூலை 13 அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் லான்ச் வந்து நடக்க போகுதுங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் பிளாட் சைஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா ஃபேஸிலுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. நீங்க எல்லாம் விருப்பப்படுற மாதிரி கார்னர் பிளாட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா வந்து புக்கிங் போயிட்டு இருக்கு. அது ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட் அந்த அளவுக்கு அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம சுத்தி எல்லாரும் கொடுக்குற பிரைஸை விட இவங்க ஒரு சூப்பரான பெஸ்ட் பிரைஸ்ல தான் வந்து கொடுக்குறாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்கிங் வந்து பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. இப்போ நம்ம இந்த டேசல் சிட்டில இந்த மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஆர் ஃபவுண்டேஷன் எங்க ப்ராஜெக்ட் பண்ணாலுமே சைட்டை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா வந்து அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுத்து ஒரு பக்காவான ஒரு ப்ராஜெக்டா வந்து அவங்க கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா 50 வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண போறாங்க. நமக்கு என்ட்ரன்ஸ்ல ஒரு கிராண்ட் ஆர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 33, 30, 24 அப்படின்ற பிளாக் டாப் தார் ரோட் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இபி ஃபெசிலிட்டிஸ்மே வந்துருச்சு. ஸ்ட்ரீட் லைட்ஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சைட்டை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவென்யூ எல்லாம் கொடுத்து சைட்டை ரொம்பவே பக்காவா அழகா வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 30 ஏக்கர்ல மொத்தம் நமக்கு 4 பார்க் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த 4 பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, வாக்கிங் ட்ராக், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து கொடுக்குறாங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு சூப்பரான ஒரு அம்யூனிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சைட்டுக்குள்ள கிளப் ஹவுஸ்மே வருதுங்க. கிளப் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா வித் ஸ்விம்மிங் பூலோட கொடுக்குறாங்க. ஸோ அம்யூனிட்டி சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்டா தான் இந்த டேசல் சிட்டி இருக்குங்க. இப்போ நம்ம இந்த டேசல் சிட்டில இந்த மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. ஒரு சைட்டுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா சுத்தி என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நமக்கு நம்ம போடுற காசு எத்தனை மடங்கு அப்ரிசியேஷன் ஆகும், எப்படி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. பொதுவாக ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடம் வாங்கும்போது அது பக்கத்துல ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வரணும், இல்லைனா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கணும், இல்ல புதுசா வந்து ஏதாவது அனௌன்ஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க சுத்தி லேண்ட் இருக்கணும். இந்த மாதிரியான இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் அப்படின்றது சீக்கிரமாவே கிடைக்குங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே சுத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நமக்கு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி இருக்க போகுது அப்படின்னே சொல்லாங்க. சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. இந்த சைட் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னா அந்த லேண்ட்மார்க் சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சவிதா மெடிக்கல் காலேஜுக்கு அப்படியே பேக் சைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேசல் சிட்டியுமே இருக்குங்க. கோயம்பேடுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சவுத் சைடு போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிளாம்பாக்கத்துக்கும், ஆந்திரா போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாதாவரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம், வேலூர், பெங்களூர் போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குத்தம்பாக்கத்துல தாங்க வரப்போகுது. அந்த குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. கமிங் மந்த்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே வந்து பாத்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. ஒன்ஸ் அது லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சரௌண்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து வேற லெவல்ல அப்ரிசியேஷன் ஆகுங்க. நமக்கு திருமலிசை சேட்டலைட் டவுன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இங்க இருந்து ஒரு 7 நிமிஷம் தாங்க.
ஒரு 330 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட சேட்டலைட் டவுன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா இங்க வரப்போகுது. நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குத்தம்பாக்கம் திருமலிசை எப்போ தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு லாக்டவுன் அப்பதாங்க தெரியும். ஏன் அப்படின்னா நமக்கு கோயம்பேடு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க தாங்க வரப்போகுது. அப்படி பார்க்கும்போது அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பஸ் ஸ்டாண்டும் இருக்கு, மார்க்கெட்டும் இருக்கு, சேட்டலைட் டவுன்ஷிப்பும் வரப்போகுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு மெட்ரோ ஸ்டேஷனுங்க. இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நசரத்பேட்டை வரையும் இருக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த மெட்ரோ ஸ்டேஷன் நசரத்பேட்டையில இருந்து பரந்தூர் ஏர்போர்ட் வரையும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டாப்பிங்குமே வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுதுங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நியர்பைலேயே இருக்குங்க. அதாவது பரந்தூர் ஏர்போர்ட்மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் இங்க இருந்து ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரோட்வேவா வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாம். நமக்கு மெட்ரோல ஏறணும்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு 35 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாராளமா பரந்தூர் ஏர்போர்ட்மே ரீச் பண்ணிடலாங்க. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பட்டாபிராம் டைட்டில் பார்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாம். இந்த சைட்டோடைய ஃபேஸ் 5 வருது அப்படின்னா அந்த 5ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்லயே அந்த திருவள்ளூர் ஸ்டேட் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாங்க. ஸோ இந்த சைட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்றது கொட்டி கிடக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்டர்டைன்மெண்ட் பர்பஸாக வந்து பார்த்தீங்கன்னா குயின்ஸ்லாண்டுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நம்ம இருக்கும். நமக்கு யூவிபி சினிமாஸ் இருக்குது, யூவிபி ஃபிலிம் சிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஒரு சூப்பரான சைட் அப்படின்னே சொல்லாங்க. இப்போ நம்ம இந்த டேசா சிட்டியில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. அதாவது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சுற்றி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்க. அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைஸ் வந்து ரொம்பவே சூப்பரான ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2399 தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சூப்பரான ப்ரைஸ் அப்படின்னே சொல்லாங்க. ஏன்னா இன்னும் சில மாசங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து நமக்கு லைவ் ஆகிடுங்க. ஒன்ஸ் லைவ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு தேதியில் அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சேரி வந்து எந்த அளவுக்கு ஒரு வேகமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் வித்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5000 ரூபாய் விற்குதுங்க. அதே மாதிரி தான் ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் தாங்க, 7 நிமிஷம் டிஸ்டன்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் கிடைக்கிறது ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லாங்க. அண்ட் நீங்கள் ரெசிடென்ஷியலாகவும் இந்த ஏரியா வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த டேசல் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபேஸ் 4 வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ்டு இருக்குது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபேஸ் 3மே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கூடிய விரைவில் வந்து சிஎம்டி லிமிட்குள்ளே வந்துருங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ரி இயர் அப்ரிசியேஷனும் கிடைக்கும். உடனடியாக நீங்கள் வந்து ஒரு அப்ரிசியேஷன் பார்க்கணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாங்க. இப்போ 2399 ரூபா விற்கிற ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா PS5 லான்ச் ஆகும்போது உங்களுக்கு குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபா 3000 ரூபா வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குங்க. ஸோ இப்போவே நீங்கள் வந்து ஃபேஸ் 3 ஃபேஸ் 4ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 500 ரூபா அப்ரிசியேஷனை வித்தின் மந்த்ஸ்லேயே நீங்கள் வந்து பார்க்கலாங்க. அண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்க்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. இந்த ஸ்ட்ரெச் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கிருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமலிசை சிப்காட் இருக்கு, இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் இருக்கு, ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் இருக்கு, ஒரகடம் சிப்காட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ ஒரு ½ an hourக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கம்பெனிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். அதாவது உலகத்தில் பிரசித்தி பெற்ற எல்லா கம்பெனிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நியர்பைலேயே இருக்குங்க. சாம்சங் இருக்கு, கியா இருக்கு, ஹுண்டாய் இருக்கு, செயின்ட் கோபின் இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்பைலேயே இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ்ங்க. அதாவது லொகேஷன் அட்வான்டேஜ், அம்யூனிட்டிஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமோ ஸ்கூல் காலேஜ்மே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெரியல பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கறத விட பசங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் என்ன நியர்பைல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சேஃபாக வந்து வீடுக்கு வந்து சேரணும் அப்படின்றதுக்காக தாங்க. ஸ்கூல்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 minutesல நமக்கு ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயா ஸ்கூல் இருக்குங்க, ஸ்பார்டன் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு, லோயலா இன்டர்நேஷனல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் இருக்கு, அண்ட் சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பைல இருக்குங்க. காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்ட்ரெச் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ்க்கு ஒரு ஹப்புன்னே சொல்லாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு காலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் சவிதா மெடிக்கல் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சவிதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் இருக்கு, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, அண்ட் நமக்கு அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணி போனோம் அப்படின்னா நமக்கு சாஸ்தா காலேஜ் இருக்கு, அண்ட் பனிமலர் காலேஜ் இருக்கு. நம்ம அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம்னா நமக்கு அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு, எம்ஜிஆர் காலேஜ் இருக்கு, ஏசிஎஸ் காலேஜ் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கு அப்படின்றத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான எஜுகேஷன் ஹப்னே சொல்லாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டேசல் சிட்டி பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அவங்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க வீடியோ பார்த்துட்டு சைட்டை வந்து பார்க்கணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறாங்க.
உங்கள் வீட்டில் உங்களை பிக்கப் பண்ணி சைட்டுக்கு கொண்டு வந்து சைட்டை உங்களுக்கு வந்து காட்டிட்டு திருப்பி உங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணுறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கமிங் ஜூலை 13th வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லான்ச் வந்து இருக்குங்க. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து லைவாக பார்க்குறேன். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ப்ரீ லான்ச்சாக வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 2399 ரூபா தாங்க. சுற்று வட்டாரத்தில் எல்லாரும் கொடுக்குறத விட ஒரு சூப்பரான ப்ரைஸில் தான் இவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சில மாதங்களே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்ரிசியேஷனை பார்க்கலாம். அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்குது. ஃபியூச்சர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பல மடங்கு வந்து உயரத்துக்கான எல்லா வகையிலுமே வந்து நமக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிங்க. இங்கே சொந்தமாக இந்த டேசல் சிட்டியில் சொந்தமாக ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இறங்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.